இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நித்திய ஜீவ வசனங்கள். வசனம் யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இங்கே பேதுரு ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இங்கிலீஷில் லார்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே அப்படின்னா சகல அதிகாரம் உடையவர் இல்லையா, எஜமானர், கண்ட்ரோலர், போதகர் எல்லாமே நம்ம சொல்லலாம் பாருங்கள். அப்போ அந்த பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு பாருங்களேன். நித்திய ஜீவனுடைய வார்த்தை, நம்ம வார்த்தை தான் தேவன் என்று பார்க்கிறோம், தேவன் தான் வார்த்தை என்று பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு அது தெரியுது, அந்த வெளிப்பாடு. அப்போ நித்திய ஜீவன், அழிவில்லாத அந்த வாழ்க்கை, அழிவில்லாத அந்த வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு கூட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தைக்கு தாகமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5:16-20 பார்க்கும் பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர்கள்லாம் பாருங்கள், ஜனங்களை நோயாளிகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இதை பார்த்த சதுசேயர்லாம் பொறாமையில் என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க இல்லையா. அப்போஸ்தலர் 5:19 பாருங்கள், கர்த்தருடைய தூதன் ராத்திரிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இப்போ சொல்கிறாருப்பாங்க, தூதன் அவன் சிறைச்சாலையிலேருந்து கதவுகளெல்லாம் திறந்து அவர்களை விடுதலை பண்ணி சொல்கிறாரு, நித்திய ஜீவ வார்த்தைகளாகிய இந்த வார்த்தைகளை நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் தேவனுடைய பாரமே, அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை நாம் பெறும் பொழுது, நாம் வளரும் பொழுது தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் அவர் வாஞ்சிக்கிறார் நம்மக்கிட்ட. மத்தேயு 7:14, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போது ஜீவனுள்ள வாழ்க்கை வாழணும்னா ரொம்ப கஷ்டம்தான். நெருக்கம், இடுக்கம் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை நம்ம தொடர்ந்து கண்டுபிடிக்கணும்னா அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த வார்த்தையில் கூட பாருங்களேன், சத்ருவானவன் என்ன பண்ணுறான், பட்சித்து போடுகிறவனாக இருக்கிறான். அதில் நம்ம நிலைத்திருக்கணும். அதில் விட்டு கொடுக்காம நம்ம அந்த வார்த்தையை தொடர்ச்சியாக இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சங்கீதம் 1:2-3 நம்ம பார்க்க முடியும். வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். அது கண்டினியூஸாக இருக்கணும். பாருங்கள், ஒரு நாள் நான் படித்தேன், ஒரு நாள் எனக்கு டைம் இல்லை, அப்படிலாம் இல்லை. இரவும் பகலும் நம்ம அதில் சஸ்டெயினாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அவர் வைத்திருக்க திட்டங்கள் நம்மளுக்கு வெளிப்படும் பாருங்கள். இன்றைக்கு எவ்வளோ வார்த்தைகளை நம்ம வெளியே கேட்குறோம், எவ்வளோ காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லை. அதெல்லாம் நம்ம இருதயத்தை போட்டு நிரப்பாதபடி தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வசனத்தை, அந்த நித்திய ஜீவ வசனத்தை நம்ம இருதயத்தில் நிரப்பும் பொழுது கண்டிப்பாக தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நீர்க்காலில் ஓரமாய் நடப்படுகிற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்கிறவனாக இருக்கிறான். எந்த காலத்திலும் பாருங்கள், அவனுக்கு தேவன் அவன் வைத்திருக்க காலத்தில் அவன் கனியை கொடுக்கிறவனாக இருக்கிறான். இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். நான் பாருங்கள், ஒரு இலை கூட விழாது, எவர் கிரீனாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லுகிறது, நம்ம என்ன செய்தாலும் வாய்க்கும். அப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டி, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நித்திய ஜீவ வாக்கு தத்தத்தை, நித்திய ஜீவ வார்த்தைகளை நாம் நாட வேண்டும், நாம் தேட வேண்டும். அனுதினமும் அதில் நம்ம டெடிக்கேட்டடாக அதை நம்ம படிக்க வேண்டும். உலகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னென்ன காரியங்கள் அச்சமுறுத்துகிற காரியங்கள் நம்ம கேட்டாலும் சரி, அது நம்ம உள்ள இருதயத்துக்குள்ளே போகாது. ஏன்னா இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கும் பொழுது உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற எந்த பயமுறுத்தல்களும், குழப்பங்களும், பிரச்சனைகளும், போராட்டங்களும் நம்மை ஒன்றும் அசைக்காது. ஒருவேளை நான் அப்படி தான் இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வருது, நான் ஒரு வார்த்தையை நான் அவ்வளோ வைராக்கியமாக நான் படிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது என்று சொல்வீர்களானால் பாருங்கள், ஒரு நல்ல மரமும் பாருங்கள் நல்ல கனி கொடுக்கும். ஆனால் பாருங்கள், எதை கல் எறிவாங்கன்னா பழத்தை தான் கல் எறிவாங்க இல்லையா. கல் பழத்தை குறி நோக்கி தான் எறிவாங்க. ஒரு மாம்பழம் தொங்குதுன்னா கல்லை போட்டு எரிஞ்சு அந்த பழத்தை எடுக்கிறதுக்காக. அப்படிப்பட்ட சத்ரு பாருங்கள், கல்களை ஏவி விடதான் செய்வான். ஆனால் கண்டிப்பாக நித்திய ஜீவ வசனங்களை வைத்து அதை நம்ம மேற்கொள்ள முடியும்.
ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்குதுப்பா. ஆண்டவரே, நாங்கள் தினமும் ஆண்டவரே அந்த வசனத்தினால் எங்கள் இருதயத்தை நிரப்பி, அந்த ஜீவனுள்ள வசனத்தை எங்கள் இருதயத்தில் நிரப்பி ஆண்டவரே, அந்த வாழ்க்கையிலே அது கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் ஆண்டவர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.